We are going to see Indian Penal Code. இந்த வகுப்பில் இந்திய தண்டனை சட்டம் பற்றி பார்க்க போகிறோம். அத்தியாயம் 8, Chapter 8. We are going to see Chapter 8. What is the Chapter 8? Of offences against public tranquility. Peace. Tranquility means peace. பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல், பங்கம் விளைவிக்குமான குற்றங்கள். பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல், offense against the public tranquility. So against the peace, பொது அமைதி, பப்ளிக்னா பொது அமைதிக்கு எதிராக ஆன குற்றங்கள். So that is called public tranquility. So any person commits any act by which public peace is affected, then he can be charged under section, under the Chapter 8. Unlawful assembly. Unlawful assembly. What is meant by lawful assembly? So it is a fundamental right to assemble peacefully. பொது இடங்களில் அமைதியாக கூடுவதற்கு அரசியல் அமைப்பு சட்டத்தில் வழிவகுக்கப்பட்டுள்ளது. ஸோ ஒரு இடத்துல கூடி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டுமென்றால் அமைதியான முறையில் கூட்டம் கூடி தெரிவிக்கலாம். அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன்லேயும் பொது இடங்களில் அமைதியான முறையில் கூடுவதற்கு ஒரு தனி மனித உரிமையாக வழங்கப்பட்டுள்ளது. ஸோ ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி இஸ் guaranteed under the Constitution and also International Human Rights. That is the basic things. International Convention gives a human rights to assemble peacefully. பொது இடங்களில் அமைதியாக கூடுவதற்கு மக்களுக்கு மனித உரிமையாகவும் அரசியல் அமைப்பில் அடிப்படை உரிமையாகவும் வழங்கப்பட்டுள்ளது. அவ்வாறு பொது இடத்தில் கூடும் பொழுது அமைதியாக கூடினால் அதற்கு எவ்வித சட்டப்பிரிவும் குற்றமும் ஆகாது. எப்பொழுது ஒரு கூட்டம் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறதோ அப்பொழுது அந்த கூட்டமானது சட்டத்திற்கு புறம்பான கூட்டம் கூடுதல் கூடிய பின்பு அது பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தால் அது சட்டத்திற்கு புறம்பான குற்றமாக மாறும். ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி இஸ் guaranteed under Indian Constitution. Some of the persons can assemble in public place peacefully. Subsequently, if any criminal force is used by any of the member of the public assembly, then it becomes unlawful assembly. So the assemble. So unlawful assembly, what is meant by unlawful assembly? 141. How many persons are required to charge under these sections? Minimum 5 persons are there. An assembly of 5 or more persons is designated as unlawful assembly. So there should be minimum 5 persons. பொது இடத்தில் கூடும் நபர்கள் குறைந்தது 5 அல்லது 5க்கு மேற்பட்ட நபர்கள் இருக்க வேண்டும். அவ்வாறு கூடும் நபர்கள் சட்டத்திற்கு புறம்பான கூட்டம் என்றால் என்ன என்றால், if common object person composing an assembly, அவ்வாறு கூடும் நபர்களுடைய பொது நோக்கம், common object நோக்கம். So object of the assembly to do the following any of acts, that is the 5 acts are there. ஸோ அந்த பொதுவாக கூடும் நபர்களுடைய நோக்கம் கீழே சொன்னப்பட்ட 5 நோக்கங்களுக்காக கூடுமானால் அந்த 5 நோக்கங்கள் ஏதாவது ஒரு நோக்கம் இருந்தால் அது சட்டத்திற்கு புறம்பான கூட்டமாகும். ஸோ எனி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் தி அசம்பிளி 5 or more person is object is any of the comes under the purview of any of the following 5
then it is called unlawful. What are the five? First, to over a criminal, over a by criminal force to criminal force, central or state government, parliament, or any public servant in exercise of lawful power of public servant. So, they want to use any criminal force, or they want to show any criminal force against the state government or central government or legislature or any public servant. So, to do in exercise of lawful power or the servant. ஒரு அதிகாரி, அரசு அதிகாரி, பொது அதிகாரிகள் அல்லது மத்திய மாநில அரசு அதிகாரிகள் தங்கள் கடமை செய்வதற்கு தடுப்பதற்காக அவர்களுக்கு எதிராக குற்ற செயல்கள் புரிதல், ஃபோர்ஸ், கிரிமினல் ஃபோர்ஸ், ஆள் அந்த மிரட்டுறது, குட்டிடுவேன் மெட்டிடுவேன்னு கத்தி காமிச்சு மிரட்டுறது அல்லது ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கூடினால். ஸோ an assembly in order to show criminal force or over by criminal force against the public servant from preventing them doing their duty. ஒரு அரசு அதிகாரிகள் தங்கள் கடமை செய்வது தடுப்பதற்காக அதற்காக சட்டத்திற்கு புறம்பான செய்கை செய்வதற்கு துணிந்தாலே அது அசெம்பிளி, அந்த கூட்டமானது சட்டத்திற்கு புறம்பான கூட்டம் என்று எடுத்துக்காங்க. செகண்ட், டு ரெசிஸ்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் எனி லா ஆர் லீகல் ப்ராசஸ். சட்டப்பூர்வமான செய்ய வேண்டிய செயல்களை, லீகல் ப்ராசஸ், எனி லாஃபுல் ப்ராசஸ், சட்டப்பூர்வமாக செய்ய வேண்டிய தலைமை தடுப்பதற்காக, நிறைவேற்றுவதை தடுப்பதற்காக, சட்டப்பூர்வமாக செய்ய வேண்டிய செயலை தடுப்பதற்காக ஒரு கூட்டம் கூடினால் அந்த கூட்டமும் சட்டத்திற்கு புறம்பான கூட்டம் என்று சொல்லப்படும். ஸோ சட்டத்திற்கு புறம்பான செயல். அதே மாதிரி மூணாவது, டு கமிட் எனி மிஸ்சீஃப்ஸ் ஆர் கிரிமினல் அதர் அஃபென்சஸ். அடிக்கிறது, மிஸ்சீஃப்ஸ்னால் அடித்து நொறுக்கிறது, கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்னால் உள்ள நுழையாது, அத்துமீறி நுழைதல். ஸோ எதையோ அழிக்க நினைத்தாலோ அல்லது அடித்து நொறுக்க நினைத்தாலோ, ஒரு இடத்தில் அத்துமீறி நுழைய நினைத்தாலோ, ட்ரை டு ட்ரெஸ்பாஸ் இன் illegal manner. So entering into a possession of a land by trespassing or by using mischief by any action and thereby try to damage any of the property or any other offense, so like murder or 326 or to commit theft, whatever it is. So somebody try to do any of the mischief or criminal trespass or any other offenses within the purview of Indian code, then the assembly is called unlawful assembly. ஸோ ஒரு கூட்டமானது கூடுவது ஒரு ஏதாச்சும் அடித்து நொறுக்குவதற்கோ அல்ல இடத்துல அத்துமீறி நுழைவதற்கோ ஏதாவது குற்றங்கள் செய்வதற்காக கூடினால் அந்த கூட்டம் சட்டத்திற்கு புறம்பான கூட்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து நாலாவது என்ன சொல்லுகிறேன், பை மீன்ஸ் ஆஃப் கிரிமினல் ஃபோர்ஸ். ஒரு கிரிமினல் ஃபோர்ஸ் அருவாளை காமிச்சு மிரட்டுற, ஷோயிங் கிரிமினல் ஃபோர்ஸ் டு எனி பர்சன். ஒரு நபருக்கு எதிராக கத்தி காமிச்சோ அல்லது ஏதாச்சும் ஒரு இதை காமிச்சோ மிரட்டுதல். டு டேக் ஆர் அப்டைன் பொசஷன் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி. ஒருத்தன்ட்டு சொத்தை பிடுங்கிறதுக்காக கிரிமினல் ஃபோர்ஸை பயன்படுத்தி ஒரு கூட்டமாக உள்ளே பூந்தால், ஒரு கடைக்குள்ளார போய் சாமானை தூக்கிட்டு வர்றது, ஒரு நிலத்துக்குள்ளார போய் பூந்து பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு 5-6 பேர், 5க்கு மேற்பட்ட நபர்கள் பூந்து ஒரு இடத்துக்குள்ளார கூட்டமாக போனார், அவர் அன்லாஃபுல் அசெம்பிளி மெம்பராக சொல்லலாம். ஸோ டேக் தி டிப்ரைவ் ஆஃப் எனி என்ஜாய்மெண்ட் ஆஃப் ரைட் ஆர் யூஸ் ஆஃப் வாட்டர் ஆர் இன்கார்பரேட்டட் ப்ராப்பர்ட்டி. சொத்துக்களை அனுபவிப்பது, என்ஜாய்மெண்ட் அனுபவிப்பது, இது என்னென்ன அனுபவிக்கிறது பார்த்தீங்கன்னா, யூஸ் ஆஃப் வாட்டரை அனுபவிக்கிறதுக்குள்ளாருது. இன்கார்பரேரியல் ரைட் விச் இன் பொசஷன் என்ஜாய்மெண்ட், ஒரு தடத்தை வடி தடுக்கிறது, ஏதாச்சும் ஒன்று என்ஃபோர்ஸ் எனி ரைட் சப்போஸ் ரைட், அந்த உரிமையை அளிக்கிறது, ஒரு இது பண்ணுறதுக்காக ஒரு கூட்டம் கூடி இதெல்லாம் செஞ்சால் அந்த கூட்டமானது சட்டத்துக்கு புறமான கூட்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது 5வது, கிரிமினல் ஃபோர்ஸ். பை கிரிமினல் ஃபோர்ஸ் ஷோயிங் டு கம்பல் எனி பர்சன் டு டு வாட் லீகலி நாட் டு டு. சட்டத்துக்கு புறமாக செய்ய வேண்டிய புறம்பாக
செய்யக்கூடாத செயல்களை செய்வதற்காக ஒரு 5 நபர்கள் கூடி ஒருத்தனை போய் மிரட்டிட்டே இதை செய்ய அப்படின்னு மிரட்டுறது. ஸோ a 5 person assembled and went to a particular person, you must do this illegal act, then that assembly is called unlawful. Omit to do, you should not do this, he is bound to legally to do it, and you should not do this, he prevent him from doing the duty. That assembly 5 or more person trying to prevent a person from doing a lawful duty. சட்டத்துக்கு உட்பட்ட கடமையை செய்வதற்கு தடுத்தலும், சட்டத்திற்கு புறம்பான செயலை ஒரு நபரை செய்வதற்கு தூண்டுவதற்கு 5க்கு மேற்பட்ட நபர்கள் கூடினால் அவர்கள் சட்டத்திற்கு புறமான கூட்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம். திஸ் இஸ் தி ஃபண்டமெண்டல்ஸ். Then explanation, any assembly which is not unlawful when it assembled. ஒரு கூட்டம் கூடும் பொழுது அது சட்டத்திற்கு புறமான கூட்டமாக இருக்காது. மே சப்சிக்வெண்ட்லி பிகேம் அன்லாஃபுல் அசம்பிளி. முதல்ல கூடும்போது அமைதியாக கூடி திடீர்னு ஒருத்தர் கூட்டத்தில் ஒரு செருப்பு வீசுகிறான், ஒரு கல்லை வீசுகிறான், அந்த மாதிரியான அந்த அசம்பிளி முதல்ல ஒரு அமைதியான முறையில் ஒரு உண்ணாவிரதம் இருக்கலான்னு உட்காந்துருக்குறாங்க, அல்லது ஒரு இடத்துல கூடுறாங்க. அந்த அப்போ திடீர்னு ஒரு கல் எடுத்து ஒரு கூட்டத்துலேருந்து வீசுகிறான், உடனே கலவரம் ஆகுது. ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறன்னு கூட்டிகிட்டு கல்லை மண்ணை எடுத்து வீசினா அது சட்டத்துக்கு புறமான கூட்டமாக மாறிவிடும். ஸோ an assembled first 5 or more person assembled peacefully, then any of the member of that assembly 5 or more person using any force, then it becomes unlawful assembly. That is the basic thing. So there need not be from the beginning unlawful assembly. Initially it may be lawful assembly, then it becomes subsequently unlawful assembly. Any of the 5 acts is done by any of the member of the lawful assembly, then within the any act is done, then it becomes unlawful assembly. That is the basic thing. So கூடும்போது அமைதியாக கூடினாலும் பின்னால் ஏதாவது குற்றச்செயல்கள் செய்தால் அந்த கூட்டமானது சட்டத்துக்கு புறம்பான கூட்டமாக மாறிவிடும். சட்டத்துக்கு உட்பட்ட கூட்டம் சட்டத்திற்கு புறம்பான கூட்டமாக மாறலாம். ஸோ சட்டத்துக்கு உட்பட்டு கூடும் கூட்டம் ஆரம்ப நிலையில் அது பின்னிட்டு சட்டத்திற்கு புறம்பான கூட்டமாகவும் மாறலாம். ஸோ தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ 141 assembly when unlawful. 141 which says is not assembled and may subsequently become unlawful. It is not necessary that intention or purpose which is necessary render an assembly unlawful. எதுக்காக அது மாறுச்சுங்கிற பர்பஸ் எல்லாம் தேவையில்லை. முதல்ல நாங்கள் ஒழுக்கமாக தான் இருந்தோம், திடீர்னு எவனோ ஒருத்தர் கண்டை போட்டு எங்கள் கூட்டத்தில் அமைதியை குறைச்சிட்டான் அப்படிங்கிற நல்ல எண்ணமோ அதெல்லாம் தேவையில்லை என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது. தட் இஸ் தி மதன் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 2004 4 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பேஜ் 622. லைக்வைஸ் similar judgment Supreme Court 2004 Madan Singh versus State of Bihar. ஸோ அந்த மாதிரி அதில் அந்த கூட்டம் நாங்கள் ஆரம்பத்தில் ஒழுக்கமாக தான் இருந்தோம். வேற எவனோ ஒருத்தர் ஒரு கல்லை வீசினா அதனால் நாங்கள் எக்கு மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் அதெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ அதெல்லாம் ஒதுக்கிற வேண்டியது. காமன் ஆப்ஜெக்ட், crucial question to determine whether assembly consisted of 5 or more having a common object. ஸோ 5க்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தாராம், அவருக்கு பொதுவான நோக்கம் இருந்ததா என்பதுதான் அடிப்படை. ஸோ தட் இஸ் தி பேசிக் திங். அவருக்கு அதுதான பொதுவான நோக்கம் ஆப்ஜெக்ட் மீன்ஸ் நோக்கம். ஸோ தே மஸ்ட் ஹேவ் காமன் ஆப்ஜெக்ட் டு டூ சம்திங். 5 or more person should assemble, there must be a common object to do some act. That is the basic things. That is the Bhupendra Singh versus State of UP 2009 12 SEC page 447. 2009 4 MLJ criminal page 365. So that is the basic things. So that is the examples. Unlawful assembly, it has been held that mere presence in an unlawful assembly cannot render person unless there was a common object. He was actuated by the common object, the object of one of his section 141.
ஒரு நபர் வந்து அன்லாஃபுல் அசெம்பிளி மெம்பராக இருந்தால் மட்டும் பத்தாது, அவருக்கு பொதுவான உட்கருத்துகள் அவருக்கு ஷேர் பண்ணியிருக்கணும். அந்த காமன் ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்னவாக இருக்கணும்னா, அந்த 1 to 5 பிரிவு 5 விளக்கம் கொடுத்துருந்தாங்க, அதனுடைய ஏதாவது ஒரு செய்வதற்காக இருக்க வேண்டும். தென் ஒன்லி இட் இஸ் 141 சொல்லி சொல்கிறாங்க. ஸோ that is the basic thing. What is mean by unlawful assembly. 141 defines one unlawful assembly. Then 142, being a member of whoever being aware of facts which render an assembly unlawful intends to join assembly continues to be member of unlawful assembly. So whoever being aware of the facts which render an assembly unlawfully intentionally join that assembly continues to set in member. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து whoever being aware of the facts, அந்த எந்த அந்த அந்த சங்கதி என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். ரெண்டர்ஸ் அசம்பிளி அன்லாஃபுல்லி இன்டென்ஷன் ஜாயிண்ட்லி, இதெல்லாம் எதுக்காக கூடணுங்கிறது தெரிஞ்சு ஒருத்தர் அந்த கூட்டத்தில் கூடியிருக்க வேண்டும். அண்ட் கண்டினியூஸ்லி செட்டு மெம்பர் ஆஃப் அன்லாஃபுல், அது தொடர்ந்து அந்த மெம்பர் அன்லாஃபுல் அசம்பிளியில் மெம்பராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ 143 இஸ் பனிஷ்மெண்ட். Whoever being a member of, it is a penal section, charge can be made only 143. So 141 and 142 are defined definition clauses. வரையறை பிரிவு. அன்லாஃபுல் அசம்பிளினா என்னன்னு சொல்கிறது தான் 141 142. குற்றச்சாட்டு எஃப்ஐஆர் போடணும்னா 143 தான் போட முடியும். ஸோ ஒரு நபருக்கு 143 போடலாம். whoever being குற்றச்சாட்டு சார்ஜ் பிரேம் பண்ணோன்னா 143 தான். சார்ஜ் கேன் பி பிரேம்ட் அண்டர் 143. So any of the act is attractions as contemplated in 141, the charge can be done under 143. What is the punishment for 143? 141 142, what is the punishment? Whoever being unlawful shall be punished may extend to 6 months or with fine or both. 6 மாதம் அல்லது அபராதமாக இரண்டும் விதிக்கலாம். ஒரு கூட்டத்தில் மெம்பராக இருந்தான்னு சொன்னால் 143 சார்ஜ் பண்ணி அவருக்கு 6 மாதம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம், அல்லது அபராதம் போடலாம், அல்லது இரண்டையும் கொடுக்கலாம். தட் இஸ் வாட் ஆர் தி திங்ஸ் டு பி ப்ரூவ்ட் ஃபார் 143 சார்ஜ். தேர் வாஸ் ஏ அசம்பிளி ஆஃப் அட்லீஸ்ட் 5 person. முதல்ல வந்து 5 பேருக்கு மேலே இருந்தாங்கிறது நிரூபிக்க வேண்டும். ஸோ தேர் மஸ்ட் பி 5 or more person in that area, in that particular assembly. The object of meaning of stated in the 141 என்னென்ன காமன் ஆப்ஜெக்ட் சொல்லியிருக்கா, அதில் ஏதாவது ஒன்று இருந்தால் இருக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும். த அக்யூஸ் ஷேர்டு தி காமன் ஆப்ஜெக்ட். அந்த அக்யூஸ் வந்து அந்த பொதுவான நோக்கத்தை அவருக்கு ஷேர் பண்ணியிருக்கணும். அவர் அதை செய்யணும்னு சொல்லி அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவராக இருக்க வேண்டும். த அக்யூஸ் இன்டென்ஷனலி ஜாயின் தி மீட்டிங். அந்த இன்டென்ஷனாக அவர் வேணுன்னே வந்து அதில் போய் ஜாயின் பண்ணி இருக்க வேண்டும் என்பதை நிரூபிக்க வேண்டும். ஸோ தீஸ் ஆர் தி ஃபண்டமெண்டல் வித் ரிகார்ட்ஸ் டு basic things. These are the without weapon. 143 is without weapon. Then 144 joining unlawful assembly armed with deadly weapon. இப்போ கொலை செய்கிற மாதிரி ஆயுதத்துடன் ஆயுதத்தை வச்சுக்கிட்டு ஒரு முறையற்ற கூட்டத்தில் ஒரு மெம்பராக இருந்தால், இது வந்து ஆயுதம் இல்லாது இருந்தாலே 143. ஒரு ஆயுதம் கொலை செய்யக்கூடிய ஒரு ஆயுதத்தை வைத்து கொண்டு ஒரு துப்பாக்கியோ அல்லது ஒரு கத்தி அல்லது ஒரு அருவா போன்ற கொலை செய்யக்கூடிய ஆயுதங்களை வைத்து கொண்டு ஒரு கூட்டத்தில் மெம்பராக இருப்பார் என்று நிரூபித்தால் அவருக்கு என்ன சார்ஜ் பண்ணலாம் என்றால் குற்றச்சாட்டு 144. ஸோ எந்த விதமான வெப்பனும் இல்லைன்னா 143 மெம்பராக இருக்கிறாரு. ஒருத்தர் வந்து ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, 5 பேர்த்தில் ஒருத்தர் வந்து வெறுங்கையோடு நின்றுட்டுருக்கிறாரு, ஒருத்தர் வந்து அருவாளை வச்சுட்டு இருக்கிறாரு. வெறுங்கையோடு நிற்கிறவருக்கு 143, அருவாளோடு நிற்கிறவருக்கு 144 போடலாம். ஸோ தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ ஏ பர்சன் ஹேவிங் deadly weapon within an assembly, in unlawful assembly, 5 or more persons are there, few of them are not having any weapon, then they can be 143. A person in that assembly having any deadly weapon, then they can be charged under section 144. That is the base.
things. So any person used weapon likely to cause death is a member of an offense maybe either days 2 years or with fine. ஸோ அந்த மாதிரி கொலை ஆயுதங்களை வைத்துக்கொண்டு சட்டத்திற்கு புறமான கூட்டத்தில் ஒரு அங்கத்தினராக இருந்தால் அவருக்கு 2 ஆண்டு வரை தண்டனை விதிக்கலாம். ஸோ a person being an unlawful member of unlawful assembly having any deadly weapon and it is proved that he is a member of unlawful assembly, he was having with a deadly weapon, then he can be charged under 144 and he can be punished up to 2 years or with fine. That is the basic things. So 145, joining or continuing in unlawful knowing it has been commanded to disperse. ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது, போலீஸ் வர்றாங்க, ஒருத்தர் அருவாளை தூக்கி போடுறான், உடனே மைக்கில் அனௌன்ஸ் அனைவரும் கலைந்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. ஸோ இம்மீடியட் டிஸ்பர்ஸ் ஆல் தி பீப்புள் assembled here are asked to disperse immediately from this place, trying to disperse. So all are and go out from this place, the police people announced. Even after that they are continuing to be a member of unlawful, then what is the punishment? So when a command is made by a authority, lawful authority, try to disperse from the unlawful assembly, even after that warning they fail to disperse, then they can be charged under section 145. ஒருத்தர் எச்சரிக்கை கொடுக்குறாங்க, அனைவரும் உடனே இந்த இடத்த விட்டு அமைதியாக கலைந்து செல்லுங்கள் என்று ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ ஒரு கலெக்டரோ ஒரு ஆர்டிஓவோ உடனே சொல்கிறாங்க. அனைவரும் அவ்வாறு உத்தரவிட்ட பின்னிட்டு கலைந்து செல்லவில்லை தொடர்ந்து இருந்தால் அவர்களுக்கு என்ன குற்றச்சாட்டுனா 145. Whoever joins continue to unlawful knowing that unlawful has been commanded, உத்தரவிடப்படுகிறது, commanded in a manner prescribed law to disperse, அமைதியாக கலைந்து செல்லுங்கள் என்று உத்தரவிடப்படுகிறது, shall be punished with extent to 2 years or with fine or both. ஸோ அந்த மாதிரி கலைந்து செல்லுங்கள் என்று சொன்ன பிற்பாடும் தொடர்ந்து அந்த கூட்டத்தில் இருந்தால் அவருக்கு 2 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கலாம். தட் இஸ் தி 145. he can be charged under லத்தி சார்ஜ் அப்படிம்பாங்க. ஸோ தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ being and he was arrested from that unlawful assembly, then he was taken to court. So there was a command is made, even in spite of that command they failed to disperse, then he was arrested, then they can be charged under section 145. இப்போ போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கையில் ஒரு கூட்டம் நடக்கையில் இது சாத்தியம். இப்போ ஊருக்குள்ளார போலீஸு ஒருத்தருமே இல்லை அப்படின்னா 145 வராது. ஏன்னா அங்கே போய் கலைஞ்சு செல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை. 10 பேர் சேர்ந்து ஊருக்குள்ளார பூந்து ஒருத்தன் வீட்டில் போய் அடித்து நொறுக்கிறாங்க, பொருளை எடுக்கிறாங்கன்னா வராது. ஆனால் ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த கூட்டத்தில் திடீர்னு செருப்பு எறிகிறாங்க, கல்லெறிகிறாங்க, சினிமாவில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி அந்தப்போ உடனே போலீஸ் ஆஃபீஸரோ அல்லது ஆர்டிஓ கலெக்டரோ எல்லாம் அமைதியாக கலைஞ்சு செல்லுங்கன்னு சொல்கிறாங்க. கலைஞ்சு செல்றதில்ல, உடனே லத்தி சார்ஜு அந்த இதெல்லாம் வச்சு தண்ணீர் நல்லா அடித்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஃபயர் பண்ணுவாங்க, ஓப்பன் ஃபயர், ட்ரிகர் கேஸ் யூஸ் பண்ணி கண்ணீர் புகையை விட்டு அந்த கூட்டத்தை கலைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ அதிலிருந்து கைது செய்யப்பட்டால் அவருக்கு 145 போட்டு சார்ஜ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யூ ஆர் நாட் சப்ஸ்கிரைபிங் மை சேனல், கைண்ட்லி சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.